கூடன்குளத்தில் போராட்டக்காரர்கள் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து மதிமுக உள்ளிட்ட கட்சியினர் சென்னையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூடன்குளம் அணுவுலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இடிந்தகரையை சுற்றியுள்ள பகுதி மக்கள் நேற்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தினர். இதனை கண்டித்து மதிமுக, தமிழர் வாழ்வுரிமை கட்சி, பெரியார் திராவிட கழகம் ஆகியவற்றின் சார்பில் சென்னை அண்ணா சாலையில் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த போராட்டத்தில் மதிமுக சார்பாக மல்லை சத்யா, பெரியார் திராவிட கழகம் சார்பாக கொளத்தூர் மணி, தமிழர் வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வேல்முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உடனடியாக தமிழக அரசு அங்கு இருக்கிற காவல் படையை, துணை காவல் படையை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். போராடும் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த முன்வர வேண்டும். அதுவரை எரிபொருளை நிரப்பக்கூடாது என்பதை வலியுறுத்தி அங்கு போராடும் மக்களுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக இன்று போராடி இருக்கிறோம். அந்த மக்களுக்கு மின்சாரம், தண்ணீர் கொடுக்கப்படாமல் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மின்சாரம் அவசியம்தான். ஆனால் எங்களின் கல்லறைகளுக்கு பாய்ச்சுவதற்கு மின்சாரம் தேவையில்லை என்பதுதான் இந்த போராட்டத்துடைய நோக்கம். எனவே அணுக்கதிர் வீச்சு மூலமாக ஏற்படுகின்ற பாதிப்பை மத்திய மாநில அரசுகள் உணர்ந்து கொண்டு உலகமே விழித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் இந்தியா கண்மூடி மௌனம் சாதிக்க கூடாது. விழித்தெழுங்கள் என்ற வேண்டுகோளை இந்த போராட்டத்தின் வாயிலாக வேண்டுகோளாக நாங்கள் வைக்கின்றோம். அதேபோல் கோவையிலும் காவல்துறையை கண்டித்து மதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் சாலை மறியல் போராட்டத்தில் பங்கேற்ற 75 மதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர். அதேபோல தமிழ்நாடு மீனவர்கள் சங்கத்தினர் காவல்துறை தலைவர் அலுவலகத்தை மீனவர்கள் அனைவரும் முற்றுகையிட்டனர். இதனால் காவல்துறை தலைவர் அலுவலக வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.